வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் நாம் ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியாக ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய அதிர்சம் தான் செஞ்சுருக்கோம். அருமையான டேஸ்ட்டில் சரியான பக்குவத்தில் சூப்பராக வந்திருக்கு. இதனுடைய செய்முறை எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ அதிர்சம் செய்யறதுக்கு 1/2 kg பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ட்ரைன் பண்ணிடலாம் தண்ணியை. இப்போ தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணியாச்சு. இப்போ இதை மாதிரி ஒரு வெள்ளை துணியில் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா உணர்த்திடலாம். நிழலில் உணர்த்தினாலே போதும், ஒரு 1/2 hour உணர்த்திக்கிட்டால் போதும். இப்போ நம்ம ஊற வச்ச பச்சரிசியை நல்லா ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் நிழலில் உணர்த்தி எடுத்துருக்கோம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு சளிச்சிக்கலாம். இப்போ இந்த அரிசிலேயே ஏலக்காய் தூள் உங்கள்கிட்ட ரெடியாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலே ஒரு 4-5 ஏலக்காவையும் போட்டு அரைச்சிக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் தூள் ரெடியாக இருக்குது, அதனால் நான் போடல. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்து சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்கிற மாவை அந்த ஈரத்தன்மை போகாத இருக்கணும், அதனால் நல்லா இது மாதிரி அமுத்தி விட்டுட்டு இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கோம், அதுக்கு 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். அதுவே நீங்கள் இந்த மாதிரி கப்பில் அளந்திங்கன்னா 1 கப்பு அரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். அந்த வெல்லத்தை நல்லா பொடி பண்ணிவிட்டு தூளாக சேர்த்து அளக்கணும், அப்போ தான் உங்களுக்கு சரியான அளவு வரும். இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை இதில் சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா தண்ணியில் கரைஞ்சிடுச்சு. இதை ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாகு நல்லா பதமாக வந்திருக்கான்றதை நீங்கள் இது மாதிரி ஒரு தட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னும் நல்லா சேர்ந்து வரல, கரையுது. இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கையில் எடுக்கிறதுக்கும் வருது, நல்லா உருட்டணும்னா அப்படி வரணும். இது இந்த மாதிரி இளம் பதமாக இருக்கணும், முத்தக்கூடாது பாகு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நிறுத்திடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதில் காய்ச்சின பாகில் கொஞ்சம் 1/4 எடுத்து வச்சுக்கலாம். புதுசாக செய்கிறவங்களுக்காக நான் இப்போ இது மாதிரி செய்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவுலையும் ஒரு 1/4 கப்பு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெள்ளைப்பாகில் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கூட குறைச்சாச்சுனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாகிடும். இப்போ அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கிட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கோங்க. இதை மாவு பச்சரிசியில் செஞ்சோம்னா வெள்ளைப்பாகு நிறையா இழுக்கும். சாதா பச்சரிசியில் செஞ்சோம்னா நமக்கு வெல்லம் நிறைய தேவைப்படாது. இப்போ நமக்கு வெல்லம் சரியாக இருக்குது, மாவு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லா மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் இதை ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு தான் நான் செய்ய போகிறேன், அப்போ தான் சாஃப்டாக வரும். நீங்கள் உடனடியாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி நல்லா சரியாக இருக்குது பாருங்கள், ஒட்டாத வந்திருக்கு. இன்னமும் இது நாளைக்கு ஒரு நாள் ஊற வச்சோம்னா நல்லா சரியான அளவுக்கு வந்துடும். இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணிட்டோம். இதை இதிலேயே வச்சிங்கன்னா ஹீட்லேயே மாவு கெட்டியாகிடும், சாஃப்டாக வராது. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு உடனே மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவு காயாத இருக்கும். இப்படி போட்ட பாக்ஸ்லேயோ இல்லைன்னா இது மாதிரி ஒரு கண்ணாடி பவுல்லையோ போட்டு வச்சுக்கோங்க. நல்லா 24 hours ஒரு நாள் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் செஞ்சால் நல்லா சாஃப்டாக வரும். இது நல்லா மாவு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மூடி போடணும், இல்லைன்னா இதில் உள்ள வேர்வை தண்ணி பூரா இதில் பட்டுச்சுன்னா மாவில் பட்டுச்சுன்னா மாவு வீணாக போயிடும். அதனால் நல்லா மாவு ஆறுனதுக்கு அப்புறம் இது மாதிரி மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அதிரசம் மாவு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இது நல்லா 1 டே ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மேலே எல்லாம் பபுள்ஸாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு செஞ்சோம்னா அதிரசம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து அதிரசம் செஞ்சு எடுத்துக்கலாம்.
இது மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் தடவிக்கலாம். மாவு இது மாதிரி கையில் ஒட்டாத வரணும். அப்போ தான் சரியான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நல்லா ஈவனாக ஒரே ஷேப்பில் தட்டிக்கிட்டோம். இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கடாயில் அதிரசம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து 50% அளவு ஹீட் ஆனால் போதும். இப்போ இது மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி இதில் போட்டுக்கலாம். தீயை மிதமான இதில் வச்சுக்கோங்க. அதிரசம் செய்கிறது மட்டும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இது மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும். இப்போ இது மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதில் உள்ள எண்ணெயை லேசாக நம்ம எடுத்துடணும். இது மாதிரி செஞ்சுட்டு ஆறினவுடனே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா சூடான எண்ணெயை இது மேலே இப்படி எடுத்து விட்டிங்கன்னா தான் நல்லா மேலேயும் வேகும். இது மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வந்தாலே நல்லா சரியான பக்குவத்தில் மாவு இருக்குன்னு அர்த்தம். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு இது மாதிரி எண்ணெய் சலசலப்புலாம் அடங்கினோன்னு எடுத்துடணும். அதில் உள்ள எக்ஸஸ் ஆயிலெலாம் அப்படி வந்துடும் சைடில். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் எல்லாத்தையும் லைனாக வச்சிடலாம். எப்போயுமே நம்ம அதிரசம் செஞ்சு நல்லா ஒரு நாளுக்கு அப்புறம் நம்ம வச்சுருந்து சாப்பிட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் அதை உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்படி பிச்சாலே அழகாக இப்படி வருது. இது மாதிரி உங்களுக்கு ஒரு லேயராக வரும். மேலே இப்படி கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சரியான பக்குவத்தில் செஞ்சுருந்தோம்னா இது மாதிரி ஒரு லேயர் வரும். நல்ல நடுவில் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக வரும். அருமையான சாஃப்டான ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய அதிரசம் செஞ்சுருக்கோம்.